ரொம்ப அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கிரிமினல் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐபிசி பீனல் கோட் இன்னைக்கு பிஎன்எஸ் ஒரு கிரைமை வந்து 3 ஏஜா பிரிப்பாங்க. 8 வயசு, 8லிருந்து 12 வயசு, 12லிருந்து 18, 16 அது மாறுதுங்க டிபெண்டிங் ஆன் த ரேட். 8 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எந்த தவறு செய்தாலும் அது தவறு கிடையாதுங்கிற அர்த்தம். ஏன்னா மென்ஸ்ரியா, லாட்டின்ல மென்ஸ்ரியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்பனா அந்த குழந்தைக்கு மனசளவுல சைக்காலஜிக்கல் அளவுல தப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு உருவாகிறத 8 வயசை தாண்டி. 8 வயசு கீழே அவங்க குழந்தை. அதனாலதான் நம்முடைய பீனல் கோட்ல கிரிமினல் சட்டத்துல பாத்தீங்கன்னா பிலோ 8 இயர்ஸ் நோ அஃபென்ஸ். நோ அஃபென்ஸ். அந்த குழந்தை கத்தி எடுத்து ஒருத்தர் குத்தி கொன்னா கூட அது அஃபென்ஸ் இல்ல. ஏன்னா தெரியாம குத்திட்டாங்க, ஏன்னா மென்ஸ்ரியா டெவலப் ஆகல. இது வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒரு ஐஏஎஸ் படித்து விட்டு ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு 3.5 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில் அந்த குழந்தை மாட்டியிருக்காங்க. அந்த குழந்தை மாட்டினதுக்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நடவடிக்கை சரியில்லை. அந்த குழந்தை அவங்களை இன்சல்ட் பண்ணாங்க, அதனாலதான் அந்த குழந்தையின் மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டதுன்னு சொன்னதை வன்மையா கண்டிக்கிறோம்.